அவரை வந்து திருப்பி பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா? அதுவும் அந்த டிஜே அந்த பாட்டு போடுறப்ப அவருக்குள்ள நடந்து வருவார்ல. ஆமா. ஐயோ கோவைனாலும் கொங்கு பகுதினாலும் இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். நன்றி நன்றி நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம். கொஞ்சம் மேல வா. இப்படி வா, ஏறுவா. லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை பேர் தான் பயிற்சி பட்டறை. ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. என்ன பைட்டு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது. சோலி முடிச்சு. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம தேர்தல் அரசியல்ல தானே இருக்கும், இவர் ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுல தப்பு இல்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்பந்தப்பட்டது தானே, இல்லைன்னு சொல்லல. பட் என்னடா அங்கே நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறது இல்லை. உனக்கு ஆகணும்டா. கூட இருக்கவனா நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். துரோகம் ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா அது நம்ம ரொம்ப நம்புறவங்க தான் நம்ம பண்றாங்க. நம்புறவங்க பண்றாதான் அது துரோகம். புரியுதா? ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான், மக்களோட நலனுக்காக தான். இப்படி நம்ம ஓட்டு வாங்க போறோம் அப்படிங்கிறத பத்தி மட்டுமே பேச போற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது. அஃப்கோர்ஸ் அது முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடா இருக்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம். ஏய், நான் செத்துருவேன்டா. போப்பா, என் படத்தை தாண்டி போ. நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம இன்னொருத்தவனை பார்த்து பரிதாபப்படணுமா? அதாவது இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. சோலி முடிச்சு. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய், என் மூளை கட்டப்பல கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. பாசடா கேன. ஆனா நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன? நம்ம கிட்ட என்ன இல்ல, மனசுல நேர்மை இருக்கு, கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு. சிக்கிட்டான் உங்களுக்கு பய சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.